கைஸ், போகணும்னு ஆசைப்பட்ட பஸ்ஸு வேறு. ஆனால் இப்போ நான் ஏறி உட்காந்துருக்க, அதாவது உட்கார போகிற பஸ்ஸு வேறு. டிஎன்எஸ்டிசியில் ஏசி எக்கனாமி சீட்டு ட்ரை பண்ணணும்னு நினச்சேன், சேலம் டு பெங்களூர். பட் நான் வரத்துக்குள்ளே அது கிளம்பிருச்சு. ஸோ நம்ம ட்ரை பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.33 சேலம் டு பெங்களூர் ஃப்ளைஓவர் சர்வீஸ். இது வந்து ஒரு ப்ரீமியமான சர்வீஸ். டிஎன்எஸ்டிசி சேலம் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க பெங்களூருக்கு. இதில் ட்ராவல் பண்ணுறமே ஏன் ஒரு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன், பிகாஸ் யாருமே இதை பற்றி வீடியோ போட்டதில்லை. ஸோ இந்த 3.3 பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அப்புறம் இந்த ஜேர்னி எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இந்த வீடியோவில். வாங்க போகலாம். இந்த 3.33 சர்வீஸை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இந்த 3.33 சர்வீஸ் அப்படிங்கிறது டிஎன்எஸ்டிசி சேலம்னால ஆப்ரேட் பண்ணுற ஒரு ப்ரீமியமான சர்வீஸ். 3.33 அப்படியே வந்து கரெக்டாக பண்ணுங்கள். 3 hours 30 minutes, அதுதான் எக்ஸ்ப்ளனேஷன், அவ்வளோதான். 3 hours 30 minutesல சேலம்லேருந்து பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டி வரைக்கும் ரீச் ஆகிடும். ஒரே ஒரு என்ட்ரி மட்டும்தான், ஹொசூர் என்ட்ரி மட்டும். அது கூட இப்போ ரீசெண்டாக தான் ஹொசூர் என்ட்ரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ஃப்ளைஓவர் சர்வீஸ்ன்னு இதை பற்றி சொல்லுவாங்க. இதை வந்து ஃப்ளைஓவர் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாமே ஃப்ளைஓவர்ஸ்லேயே கவர் ஆயிடும். எந்த ஒரு ஊருக்குள்ளேயும் போகாது. எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த என்ஹெச்லேயே கவர் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு ரிலையபிளான சர்வீஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா மிட் நைட்டில் போனால் கூட 3.33 எப்போவுமே வந்து அவைலபிளாக இருக்கும் சேலம் பஸ் ஸ்டாண்டில். நானே அதை பார்த்துருக்கேன். அண்ட் உங்களுக்கு டைமிங்ஸும் நான் வந்து காமிச்சிருப்பேன் வீடியோலேயே. அண்ட் வேறு என்ன, வேறு அவ்வளோதான் நினைக்கிறேன் நான் சொல்ல நினச்சது. நல்ல ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறாங்க. ட்ராவல் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ நல்ல ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி கரெக்டான டைமில் வந்து கொண்டு போய் சேர்க்கணுன்னா யோசிக்காதீங்க. பெங்களூர் போகிற ஆளாக இருந்துச்சுன்னா சேலம் போய் உடனே 3.3 ஏறி உட்காந்துக்கோங்க. சேலம் பஸ் ஸ்டாண்டை வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா போன வாட்டி நான் வந்து பண்ண சேட்டைகள், எனக்கு நடந்த விஷயம், இது ஒரு பயங்கர ரஷ்ஷாக மாட்டிக்கிட்டேன். பட் இந்த வாட்டிலாம் அப்படி இல்லை. நான் எதிர்பார்த்த மாதிரி 3.33 கிடச்சிருக்கு. அண்ட் அதில் தான் உட்காந்துட்டு இருக்கோம். பஸ் சீக்கிரமே கிளம்ப போகுது. ஸோ ஃபுல் ட்ராவல் ரிவ்யூ வந்து நீங்கள் பார்ப்பீங்க.
கைஸ் 1 மணி ஆகுது அண்ட் கிருஷ்ணகிரிக்கும் தருமபுரிக்கும் நடுவில் ஒரு ரெஸ்ட் ஸ்டாப். பின்னாடி தெரியும் உங்களுக்கு, ரொம்ப நீட்டான ஒரு ரெஸ்ட் ஸ்டாப். கேள்விப்பட்டிருக்கேன் 3.33 ஒரு நல்ல ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிறுத்துவாங்கன்னு. அண்ட் அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பில் தான் இப்போ நிறுத்தியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம்ஸ் ரொம்ப நீட்டாக இருக்குது அண்ட் டீ காஃபியும் குடிச்சிக்கலாம். இந்த ரெஸ்ட் ஸ்டாப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட் டைம் சேலம்லேருந்து ஹொசூர் வந்தப்போ அந்த பஸ் இங்கே தான் நின்றுச்சு. ஸோ மோஸ்ட் காமனாக இந்த ரூட்டில் வர பஸ்ஸஸ் எல்லாம் இங்கே தான் நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து ஜேர்னி கண்டினியூ ஆகும். ஹொசூர் அதுக்கப்புறம் பெங்களூர் தான். செம்ம ஸ்பீடில் போயிட்டுருக்கு. 70-75 கிட்ட மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ டைம் எந்த டைமுக்கு ரீச் ஆகுது எல்லாம் அப்படி பார்ப்போம். செம்ம ஜேர்னி, பர்ஃபெக்டான டைமிங், 333க்கு ஏற்ற டைமிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்தில் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டு வரப்போகுது. அண்ட் அங்கே தான் நான் ட்ராப் ஆகுவேன். அதான் லாஸ்ட் ஸ்டாப் இந்த பஸ்ஸுக்கு. அண்ட் நான் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரூமுக்கு போய் நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இப்போ வரைக்கும் ஜேர்னி ஆசமாக இருக்குது. மைசூர் ரோட் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்களேன். காலைல 4 மணிக்கு அப்படியே அமைதியாக எல்லா பஸ்ஸஸையும் பார்க்கலாம். இங்கே ஃபுல்லாக கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் தான். அங்கே ஃபுல்லாக தமிழ்நாடு பஸ்ஸஸ் அந்த பக்கம் இருக்குது. ஸோ ஃபுல் ட்ராவல் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. என்னுடைய ஜேர்னி இன் TNSTC-Salem 3.33 சர்வீஸ். ஏசி எக்கனாமி சீட்டரில் ட்ராவல் பண்ணுங்கிறது தான் ஆசை. பட் நான் மிஸ் பண்ணிட்டனால இதில் சர்வீஸ் நான் இது ட்ரை பண்ணேன். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜேர்னி. அண்ட் இதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா இந்த ரிவ்யூஸ் யாருமே பண்ணது கிடையாது இது வரைக்கும், இந்த ட்ராவல் ரிவ்யூ பண்ணதில்லை. ஸோ அது உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் ஸ்பீடும் சொல்லியிருப்பேன். ஸ்பீட் 75 கிட்ட மெயின்டைன் பண்ணாங்க. க்ரூஸ் ரொம்ப நல்லா இருந்தாங்க. அண்ட் எல்லாமே ஒரு நார்மல் TNSTC ஜேர்னி எப்படி இருக்கணுமோ நல்லாவே இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.